எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், கொய்யா மரத்தில் வந்து பூ எடுத்து காயில் வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து பூச்சி வச்சு காய் வந்து தரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாரு. வீட்டில் உள்ள பொருட்களே வச்சு ₹1 செலவு இல்லாமல் உங்கள் கொய்யா மரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வெள்ளை பூச்சி, காய்களை வேஸ்ட்டு பண்ணக்கூடிய இந்த மாதிரி வெள்ளை பூச்சி எப்படி முழுவதுமாக விரட்டி அடிக்கிறதுங்க பற்றி பார்க்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். இப்போ எப்படி இந்த கரைசல் செய்கிறதுன்னு வாங்க செய்முறை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போல் நிறையா வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட வேப்பங்கொட்டை இருந்ததுன்னா ஒரு 10 வேப்பங்கொட்டை எடுத்துக்கோங்க. 10 வேப்பங்கொட்டை எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட இடி கல் இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டு இடிச்சிக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால் பேப்பர் நோட்டு அட்டை எடுத்து அதை உள்ளே போட்டு நல்லா அந்த மத்தை எடுத்து நல்லா இடிச்சிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, கருமிளகு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து போட்டு அதையும் நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வேண்டாம், சின்ன வெங்காயத்தை எடுத்து அதையும் நல்லா போட்டு நசுக்கி எடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லைனா வேறு ஏதாவது சின்ன பாத்திரமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பொருட்கள்லாம் அதில் வந்து உள்ளே போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன டம்ளரால் 1 டம்ளர் மட்டும் ஊற்றினா போதும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 2 சூடம் மட்டும் எடுத்து இதை ஓப்பன் பண்ணி அதை கையால் நசுக்கி உள்ளே போட்டுக்குங்க. அடுத்ததாக வந்து இது நல்லா அந்த டப்பாயோடு எடுத்து நல்லா ஒரு ஆட்டி நல்லா கலக்கிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கரைசல் வந்து ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இதை வாங்க ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் உங்கள்கிட்ட சின்ன கை ஸ்ப்ரேயர் இருந்தாலும் எடுத்துக்கங்க, இல்லைனா பேட்டரி ஸ்ப்ரேயர் தான் என்கிட்ட இருக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிங்க, அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா நான் எலுமிச்சை மரம், கொய்யா மரம் 2 மரத்துக்கு மட்டும் தான் அடிக்க போகிறேன். அதனால் 1.5 லிட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிங்க. தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி காட்டன் துணி ஒன்று போட்டு அந்த மருந்து ஊற்றுற இடத்துல வச்சுக்கிறேன். எதுக்குன்னா, நம்ம செஞ்சரோட அந்த கரைசலில் வந்து உள்ளே அந்த கசடு நிறையா இருக்கும், தூசிக்கிற அதை போய்ட்டு உள்ளே மிஷினில் அடிச்சிங்க பம்பில். அதனால் இந்த மாதிரி காட்டன் துணியை போட்டு அதுக்கு மேலே அந்த கரைசலை ஊற்றுங்க. பேட்டரி ஸ்ப்ரேயரில் அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளே போய் மாட்டாது. உள்ளே ஃபுல்லாக போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ண போகிறோம், நல்லா துணியை போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் அதில் உள்ள சாரை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கொய்யா மரம் இது தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த மெயினாக அந்த காய்கள் மேலே படணும், காய்கள் மேலே படுற மாதிரி அடிக்கணும். ரெண்டாவது அந்த பிஞ்சிகள், அந்த நுனி கொழுந்துருக்கு பார்த்திங்களா, அதில் படுற மாதிரி நல்லா அடிச்சிங்க. அடிச்சுட்டு பக்கத்தில் உள்ள நான் வந்து எலுமிச்சை மரம் பக்கத்தில் இருந்தது அதுக்கு அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கும் இந்த மாதிரி வெள்ளை பூச்சி தாக்குதல் இருக்கக்கூடாதுன்ட்டு அதுக்கு நான் அடிச்சிக்கிறேன். உங்கள் வீட்டு கொய்யா மரத்தை வந்து சுற்றி இந்த மாதிரி நல்லா அடித்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து காற்று இருக்கக்கூடாது சுத்தமாக. நீங்கள் சாயங்கால நேரத்தில் அடிக்கலாம், இல்லைனா காலை நேரத்தில் அடிங்க. காற்று இல்லாத நேரம் பார்த்து அடிங்க, அப்போ தாங்க உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். காற்றுல மருந்து போகாது. அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கரெக்டாக படுற மாதிரி அடிங்க, அது அப்போ தாங்க அதுக்கான பெனிஃபிட் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே போட்டு நிறைய வீடியோக்கள் இருக்குது, அதையும் போயிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.